80s 90s கிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற குட்டீஸ் வரைக்கும் இந்த மண் பாத்திர கடையை கிராஸ் பண்ணாலே நம்ம கண்ணு ஃபஸ்ட்டு போகிறது இந்த உண்டியலுக்கு தாங்க. என்னதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக நிறைய பிக்கி பேங்க்ஸ் வந்தாலும் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா மண் உண்டியல் தாங்க. உண்டியலில் காசு இருக்கோ இல்லையோங்க, அது உடைக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். லாஸ்ட் இயர் டிசம்பருக்கு ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் உண்டியல் வாங்கி ஊரில் வச்சுட்டு வந்தோங்க. பசங்களுக்கு அப்பப்போ கிஃப்டாக கிடைக்கிற கேஷ் எல்லாமும் இதில் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊர்லேருந்து சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் அப்பா, அம்மா, தம்பின்னு எல்லாரும் இதில் காசு போட ஆரம்பித்தாங்க. ஸோ எவ்ரி டைம் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இது உடச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் ஜூனுக்கு போகும்போது ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, உடச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உடச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மண் உண்டியல் வந்து பெருசாக கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா, அதனால அப்பா வந்து ஸ்டீல் உண்டியல் மாற்றிடலான்னு சொல்லிட்டு 2 உண்டியல் வாங்கி அதில் அவங்கவுங்களோட பேர் எழுதி பூட்டெல்லாம் போட்டு சாவி 2 பேர்கிட்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரி டிசம்பர் போகும்போது இதை ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது.